என்கிட்ட இந்த வாரமே ஒரு 2-3 பேர் யூரின் வந்து லீக் ஆகுது கத்தீட்ரு போட்டிருக்கேன். ஆனால் கத்தீட்டர்லேயும் வருது, ஆணுறு போலியாகவும் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் சிலர் கத்தீட்டரில் வந்து வரமாட்டேங்குது, ஆணுறு போலியாக வெளியில் கசியுது அப்படின்னாங்க. இதுக்கு என்ன காரணன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கா, இந்த கிட்னி படம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிட்னி இருக்கும். 2 கிட்னி, இதிலேருந்து யூரின் வர்ற பாதை, இதான் பிளாட்ரு. இங்கே தான் யூரின் வந்து சேர்ந்துருக்கும். இதான் நார்மலாக இருக்கக்கூடிய பிளாட்ரு. ஆனால் நம்ம தன்னோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவ்வளோ பெருசு இருக்காது, சின்னதாக சுருங்கி போயிருக்கும். இந்த இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும். இந்த வேல்வ் வந்து வேலை செய்யாது, இது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி விரிகிற தன்மை உடையது. அதாவது எப்படின்னா, இந்த இடத்துல பிளாட்ரு ஃபுல்லான உடனே இந்த வேல்வு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி யூரின் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் யூரின் ஃபுல்லாக எம்டியான பிறகு இந்த வேல்வு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும். இதுதான் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய ப்ரொசீஜரு. நம்ம அடிபட்டதுக்கப்புறம் இந்த வேல்வ் இருக்கு இல்லையா, இதுவும் தொய்வடைஞ்சு போயிடும், செயலிழந்து போயிடும். அதனால தான் யூரின் பிளாடரில் சேர அது பாட்டு கசிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நடக்கக்கூடிய கான்செப்ட்டு. நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம கத்தீட்ரு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பிளாடர் இந்த போர்ஷனை மட்டும் தனியாக இங்கே தூக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த இருக்கா, இப்போ நம்ம இதான் பிளாடரு, இது வந்து யூரின் நம்ம கத்தீட்ரு போட்டிருக்கோம். இது தண்ணி செலுத்தக்கூடிய பாதை, இது பேக் கனெக்ட் பண்ணியிருக்க பாதை. இந்த போட்டிருக்கோமா, இப்போது அந்த பலூன் தண்ணி வந்து உள்ளே செலுத்துகிறோம்ல, அது எதுக்காக அப்படின்னா, இந்த வரைக்கும் பாருங்கள், நம்ம தண்ணி செலுத்தலை அப்படின்னா எப்படி இருக்கும் யூரின்னா, பிளாடர்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இருக்குது பிளாடரு, நம்ம டியூப்பை போட்டிருக்கோம். நம்ம இந்த மாதிரி தண்ணி செலுத்தும் போது தான் அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்துடும். நம்ம தண்ணி செலுத்துறேன்னா இது என்ன ஆகும், உருகிட்டு வந்துடும். இதுதான் இதுக்காக தான் இந்த தண்ணி செலுத்துகிறோம், அந்த பாதையை வந்து அடைக்கிறதுக்காக தான் தண்ணி செலுத்துகிறோம். இப்போ நம்ம தண்ணி வந்து செலுத்தும் போது என்ன ஆகும்னா, ஃபுல்லாக இந்த வர்ற இந்த பாதை இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிடும். இந்த இடத்துல சைடில் கேப்பே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக வந்து அடைச்சிரும். இந்த இடத்துல தான் அந்த சின்ன ஓட்டை இருக்கும். இது வழி தான் யூரின் வந்து சேர்ந்து இது வழியாக உள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். இதான் நடக்கக்கூடிய ப்ரொசீஜரு. இப்போ நம்ம தண்ணி கம்மியாக போட்டோம், லீக் ஆகுதுன்றீங்க பல்லே, லீக் ஆகிறவங்க எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தண்ணி வந்து அளவு வந்து கம்மியாக போட்டோம்னா அந்த பலூன் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், சைடில் பாருங்கள் 2 பக்கமும் கேப் இருக்கா, அப்போ யூரின் வந்து இது உள்ளே ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த யூரின் என்ன ஆகும், இந்த சைடு வழியாக இது வழியாகவும் வர ஆரம்பிக்கும். அப்போ டியூப்லேயும் வரும், இந்த சைடு வழியாகவும் வந்து, இதுதான் ஆணுறுப்பு, இது வழியாகவும் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்படி நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லீக் ஆகுதுன்னா ஒன்று தண்ணி அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்கள். அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் பெருசாகும், இந்த பலூன் கொஞ்சம் பெருசாகும் போது இந்த மாதிரி ஆயிரும். அப்போ சைடில் கேப்பே இருக்காது, லீக்கு வராதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று என்ன ஆகும்னா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து யூரின் கிளியராக இல்லாமல் உள்ளே வந்து இப்படி ஆடையாக அப்படி திப்பியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்துருப்பீங்க, மாவு மாதிரி கஞ்சி மாதிரி இப்படி ஆடையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஆடை மாதிரி உள்ளதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த யூரின் வரக்கூடிய ஓட்டை இருக்குல்ல, பாதை இங்கே போய் அடைச்சி விட்ரும். அடைச்சா என்னாகும், அப்போ யூரின் வந்து இங்கே பிளாடரில் ஃபுல்லாகும், வெளியில் வர முடியாது. அப்போ ப்ரெஷரில் என்னாகும், இந்த பாதையை நம்ம அடைச்சிட்டோமே, வெளியில் போக முடியாது, எங்கிட்டா போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வழியாக முட்டிட்டு ப்ரெஷர் கொடுத்து இது வழியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதான் 2 பிரச்சனைனால தான் யூரின் வந்து கத்தீட்ரு போட்டிருக்கவங்களுக்கு சைடில் வெளியில் வரக்கூடிய காரணம் 2 தான். ஒன்று, நீங்கள் போடக்கூடிய தண்ணி அளவு குறைவாக இருக்கும்போது சைடு வழியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிருமிகள்லாம் ஒன்று சேர்ந்து வெள்ளையாக அழுக்கு ஒன்று சேர்ந்து ஓட்டையை அடைச்சிருச்சுன்னா யூரின் போகிறதுக்கு பாதை இல்லாமல் சைடு வழியாக கசிஞ்சு வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அழுக்கு வந்து அடைக்குது, இதனால தான் எனக்கு வந்து சைடில் லீக் ஆகுது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பிளாடர் வாஷ் கொடுக்கணும். பிளாடர் வாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த உறிஞ்சி எடுக்கும் போது நான் வந்து அந்த ஒரு பலூன் மாதிரி இருக்கும், நான் ஆல்ரெடி அனுப்பியிருப்பேன் வீடியோ. அது என்ன ஆகும்னா, அந்த சின்ன அழுக்கு கிஸ்டெல்லாம் அது இழுத்துட்டு வந்துடும் வெளியில். அப்போது யூரின் வந்து சைடில் வராமல் பிளாடர் இதில் டியூப்பில் வர ஆரம்பிக்கும். அப்படி எனக்கு யூரின் கிளியராக இருக்குது, அழுக்கு மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உங்கள் தண்ணி அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா அந்த பலூன் வந்து கொஞ்சம் பெருசாகும். அந்த பலூன் பெருசாகும் போது இந்த வரக்கூடிய பாதையை சுத்தமாக லாக் பண்ணிடும், இதை அடைச்சிரும் ஃபுல்லாக. அப்போ யூரின் வந்து வெளியில் ஆணுறு போலியாக வர்றது ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 பேர் இந்த சந்தேகம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் போட்டிருந்தேன். இந்த தண்ணி அளவு சிலர் 12 ml 10 mlலாம் போட்டால் அந்த மாதிரி தான் ஆகும். 15 ml போடணும் யூஸ்வலாக. நார்மலாக 15ல் ஒரு சிலருக்கு லாக் ஆயிரும், ஒரு சிலருக்கு 15லேருந்து 18 போடுவாங்க, 20 சிலர் 30 போடுறாங்க. 30லாம் போடாதீங்க, 20 அதிகபட்சம் 22 ml, அதுக்கு மேலே போடாதீங்க.
இந்த மாதிரி தண்ணி அளவு அதிகப்படுத்தும் போது இந்த மாதிரி லாக் ஆகிடும். 2 விஷயம் கண்டுபிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து யூரின் கிளியராக இருக்குது, எனக்கு வந்து தண்ணி அளவு வந்து நான் கம்மியாக போட்டிருக்கேன், அதனால தான் லீக் ஆனால் தண்ணி அளவு அதிகப்படுத்துங்க. இல்லை தண்ணி அளவு நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், 15 18 ml போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து யூரினில் வந்து வெள்ளை வெள்ளையாக மாவு மாதிரி வருது, அதனால அந்த ரீசன்னால் யூரின் வெளியில் வர்றது லீக் ஆகுது அப்படின்னா சைடில் நீங்கள் பிளாடர் வாஷ் கொடுத்தீங்கன்னா இது சரியாகும். புரிஞ்சுதா? இதை நான் நிறைய குரூப்பில் நிறைய என்னென்ன குரூப்லேருந்தோ எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. சேலம் குரூப்லேருந்து கேட்குறாங்க, இன்னொருத்தர் ஏதோ ஒரு குரூப், ஏதோ ஒரு ஊர் குரூப்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ஏதோ குரூப்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.